விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட நீர் கர்த்தாவுடைய வார்த்தை என்னும் மன்னாவை வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசுங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கூட இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவுல பெரியவராய் இருக்கிறார். ஆமென். வாசி கேட்போம். நீதிமொழிகள் 23:18 வாசி கேட்போம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு அலேலியா சொல்லுங்க, நல்ல ஒரு அலேலியா சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்துல கூட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நிறைய நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நமக்கு நடக்க போகுது. தேவைகள் ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்ளலாமே, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து இது ஜெப நாட்களாய் இருக்கிறதுனால இந்த ஜெபத்துல தேவனை எப்படி நம்பினார்கள், எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்முடைய வேதாகமத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ரோமர் 4வது அதிகாரத்துல, ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:20 வாசிக்க கேட்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பினான். ஆபிரகாம் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன், எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படி இருந்தானா, அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா என் தேவன் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி 3 காரியங்களை செய்கிறான். இன்றைக்கு கூட நிறைய பேர் நம்பிக்கையே இல்லை சிஸ்டர், நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கை இல்லாததன் காரணத்தை குறித்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா நம்ம எப்படி நம்பி பெற்றுக்கொள்வதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்வோம். இங்க ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால அவன் காத்திருந்தான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாய் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு அவர் கொடுத்த எல்லா ப்ராமிஸையும் அவர் நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருந்தது, விசுவாசமும் இருந்தது. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, அதனாலதான் பெற்றுக்கொள்றது இல்ல, பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல. நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. சில காரியம் அது பிரதானமானது, கண்டிப்பா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டியதை மாத்திரம் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இவன் என்ன செய்தானா, ஆபிரகாம் நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். சொல்லுங்க, தேவனை பெற்றுக்கொள்ளாத நிலையில ஒண்ணுமே கிடைக்கல. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, தேவனை பின்பற்றி அவன் வந்த போது, தேவனுக்கு அவன் செய்த முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் போன இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். அந்த அவன் பலிபீடம் கட்டும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது அவன் எதையுமே பெற்றுக்கொள்ளல. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்ச
தேவன் நமக்கு வாக்கு பண்ணி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம கவலைப்படணும். நிறைய பேர் அழறாங்க, உடைந்து போய் அழுறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஏன் எனக்கு தேவன் தரவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என் தேவன் என்னை மறந்துட்டாரான்னு சொல்றாங்க. தேவன் பட்சவாதம் உள்ளவரான்னு எல்லாம் கேட்கிறாங்க. சகோதரி சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் இன்னும் பெற்றுக்கொள்ளலையா? விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, ஆனா தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் மட்டும் போதாது. இங்கே ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ இந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இயேசு சொல்லும் போது சொன்னாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நபருக்கு விசுவாசம் கடுகு அளவு இருந்தா போதுமா? அந்த கடுகு அளவு விசுவாசம் நீ தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த 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 அந்த விசுவாசம் உனக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உன்னை விட்டு போயிடாது. நிறைய பேர் விசுவாசிகள் ஆகிறாங்க, தேவனை ஏற்றுக்கொள்றாங்க, தேவனை நம்புறாங்க. சூழ்நிலைகள் எதிராய் வரும்போது அல்லது பெற்றுக்கொள்ளாத போது விசுவாசத்தை விட்டுறாங்க, தேவனை தொழுது கொள்றதில்ல, தேவனை மகிமைப்படுத்துறதில்ல, பின்மாற்றத்துக்குள்ளாய் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசம் வளர நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றது முதல் நிலை. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றது முதல் நிலை. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போதே அவனை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துதான் அழைத்தான். ஆனா அவன் காத்திருந்த காலங்கள் மிக நீண்ட காலம், 25 ஆண்டுகள் காத்திருந்தான். ஆனா இந்த 25 ஆண்டுகள் ஆபிரகாம் என்ன செய்தானா? விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருந்தான். சூழ்நிலைகள் எதிராய் வந்த போது, சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற போது, குடும்பத்துல பிரச்சனைகள் வந்த போது, குறைவுகள் தேவைகள் வந்த போதெல்லாம் கூட அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். ஏன் சொன்னா, முழு நிச்சயமாய் நம்பி என்று வாசிக்கிறான். தேவனை நம்பிச்சா அந்த நம்பிக்கை முழுமையா இருக்க வேண்டும். ஒருவேளை நிறைய பேர் இப்படி நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? தேவனையும் நம்பணும் சிஸ்டர், உலக பிரகாரமாகவும் எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக போகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த விசுவாசத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய தேவன் நல்ல முடிவுகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவன் நம்மை அழைக்கும் போதே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த நிறைய இடங்களிலே பார்க்க முடியும். ஆடுகளை கொண்டு போவாங்க, ஆடுகளை கொண்டு போவாங்க. ஆடுகளை ஒருவேளை அந்த வெட்டி வியாபாரம் செய்கிற ஒரு நபர் கொண்டு போகிறதுக்கும் ஆடுகளை வளர்க்கிற மேய்ப்பன் கொண்டு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஆடுகளை வெட்டி வியாபாரம் செய்கிறவர்கள் அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, அவருடைய கைகளில இழுத்து கொண்டு போவாங்க. ஆனா மெய்ப்பனும் தன் தோள்களில சுமந்து கொண்டு போவான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன். அவர் நல்ல மெய்ப்பன், நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர், ஜீவனையே கொடுத்தவர். கண்டிப்பா நமக்கு எதையும் தரமாட்டேன், உனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை. தாமதித்தாலும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். அதனால இந்த மாதம் ஆண்டவர் சொல்லிட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ என்ன கவலையோடு இருந்தாலும் சரி. நிறைய பேரு இல்ல சிஸ்டர், அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன லைஃப் அல்ல இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. தேவ ஜனமே, ஒருவேளை நமக்கு தெரிந்தவை இந்திய தேசத்துல அல்லது தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஒருவேளை ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம். உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த உணவுகள் தான் சுத்தி சுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறாங்க. பிரதானமா நமக்கு என்ன தெரியுது? பிரியாணி தெரியுது. இந்த மாதிரி நமக்கு தெரிந்த உணவுகள் தான் இங்க இருக்கிறது. இதே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நமக்கு தெரிந்த உணவுகள் அங்க இருந்தாலும் கூட விசேஷமான நிறைய உணவுகள் அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்க்கும்போது பல நாடுகளில
ஒருவேளை நம்ம நினைத்து கூட பார்க்காத மிகவும் விசேஷமான உணவுகளை நம்ம ருசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம யோசிப்போம், நம்ம ஊர்ல இது இல்லாமல் போயிடுச்சு. பழங்கள் அப்படிதான், நிறைய ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ன பழம்னே நமக்கு இன்னைக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதை ருசித்து பார்க்கும் போது அது எந்த செடியில இருக்குதுன்னு தெரியல, எங்கே விளைகிறதுன்னு தெரியல, அது என்னுடைய தேசத்தையோ நாம் இருக்கிற இடத்தையோ சார்ந்ததல்ல, ஆனாலும் ருசி இருந்தது. நம்ம அப்படித்தான் ஒருவேளை நீங்க இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்களே, நீங்க பார்க்காத, நீங்க ருசிக்காத, நீங்க அனுபவிக்காத ஏதோ ஒரு அதிசயமான, அற்புதமான, ஆசீர்வாதமான ஒன்றை உங்களுக்கு தந்து கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நாம அந்த நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சது கிடைக்கல, நான் விரும்பினது கிடைக்கல, நான் யோசித்தது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுது உடைந்து அவ்வளவுதான் லைஃப் முடிவு பண்றதை விட நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதீங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். அடுத்த வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். நீதிமான் அவன். நீதி எது? நீதி பெற்றுக்கொள்ளாமலே விசுவாசித்தது. ஒரு அலையிலே பெற்றுக்கொள்ளாமலே விசுவாசித்தான், பெற்றுக்கொள்ளாமலே துதித்தான், பெற்றுக்கொள்ளாமலே ஆராதித்தான், பெற்றுக்கொள்ளாமலே தேவனை மகிமைப்படுத்தினான். நாம ஒருவேளை இந்த மார்ச் மாதத்துல இந்த முதல் நாளில இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ளையா, இன்னும் அதிகமாய் தேவனை துதிங்க. இன்னும் உங்களுடைய நேரத்தை தேவ சமூகத்துல செலவிடுங்க, தேவனை ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. தேவன் ஏற்ற நாளில அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 வயதான ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஒருவேளை நீங்க எது நடக்காதுன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க, அந்த வசனம் சொல்லுகிறது ஆச்சரியமான ஒரு வசனம். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் வியாதியின் படுக்கையில் இருந்தபோது மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு சரீரம் முழுதுமா கேன்சர், அதனால நீங்க பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது என்னை தேற்றி விசுவாசத்துல என்னை உறுதிப்படுத்தி உயர்த்தின வசனம் இது. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசிக்கும் போது வாசி கேட்போம். 18வது வசனம் வாசிக்கலாம். 18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் எழுதிருக்கு. நம்புறதுக்கே முடியல. என்னுடைய வாழ்க்கையில அந்த மருத்துவ ரிப்போர்ட் அதை பார்க்கும் போது பிழைப்பேன் என்கிறதுக்கு நம்பிக்கை, நம்புகிறதுக்கு வழியே இல்லை, நம்பவே முடியாது. அவ்வளவுதான் 4th ஸ்டேஜ். நீங்க மறிச்சு போயிருங்கன்னு சொல்லும்போது இந்த எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது தேவன் எனக்கு பேசின வார்த்தை, நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தானா. அடுத்த வசனம் ரொம்ப விசேஷமானது. இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாத்தீங்கன்னா இது பலவீனமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். கேன்சர் வியாதியில படுத்த படுக்கையில சரீரத்துல பலன் என்பதே இல்ல, அவ்வளவு ஒரு பலவீனம். அவ்வளவு அதை சொல்லவே முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பலவீனமான அந்த படுக்கையில அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, சரீரம் பலவீனமா இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க Facebook மூலமாய் கூட இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்ட நிலையில கூட நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது? சரீரம் பலவீனமா இருக்கிறது. ஒருவேளை வியாதியின் படுக்கை மாற்றுகிறதுக்கு வழியே இல்லை, அல்லது நீங்க ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்காதனால உடைந்து போயிருக்கிறீங்க, அது மாறுகிறதுக்கு வழியே இல்லை, அல்லது பண தேவை, அல்லது இருதய உடைந்த நிலை, சத்துருவின் போராட்டம், ஒருவேளை தனிமை, கைவிடப்பட்ட நிலை, எதுவா இருந்தாலும் மாற்ற முடியாத நிலையில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தான். ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில உடைந்து போயிருக்கலாம், தனிமையில இருக்கலாம்,
கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம், யாருமே உதவி செய்ய முடியாத நிலையில இருக்கலாம், நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், பயந்து போய் இருக்கலாம், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடலாம். ஒருவேளை அதையெல்லாம் பெருசா நினைச்சிட்டு உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. என்னுடைய அந்த பலவீனமான சூழ்நிலையில எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. சரீரம் பலவீனமாய் இருக்கிறது உண்மைதான், உண்மை. வியாதியின் கொடூரம் அது. பலவீனமாய் இருக்கிறது சரீரம். ஆனா விசுவாசம் எப்படி இருக்கிறது? என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணின வார்த்தைகள், என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணின வார்த்தைகள். அதனால்தான் மிக தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம், அவருடைய சரீரத்துல உலக பிரகாரமான பலன் இல்லை. ஒருவேளை என்னுடைய சரீரம் செத்து போய் நிலையில இருந்தது, செத்து போயிடுச்சு, வியாதியின் கொடூரம் எல்லாம் போச்சு. ஆனா விசுவாசம் உள்ளே இருந்தது, விசுவாசம் உள்ளே இருந்தது, நம்பிக்கை உள்ளே இருந்தது. என் தேவன் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். உங்க நம்பிக்கை வீண் போகாது. எதை நம்பி காத்திருக்கிறான்? இந்த வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் 100 வயது உடையவனாக இருந்தபோது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாக இருந்தான். அப்படியே உள்வாங்கிக் கொண்டான். அந்த நாளிலிருந்து கேன்சர் என்கிற வியாதி எனக்கு இருந்ததை மறந்து போனேன். ஆமென், ஆமென். அதை பத்தி நினைக்கவே இல்லை. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் சாட்சியாக முன்னாடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே நினைக்காது. ஒருவேளை தோல்வி, எங்கேயோ ஒரு ஃபெயிலியர். நிறைய பேருக்கு லைஃப் ஃபெயிலியர். நிறைய பேர் சொன்னாங்க, இதைதான் நம்பி இருந்த சிஸ்டர், என் வாழ்க்கையில தோற்று போனேன். நீ தோற்று போனே, நீ பயப்படாதே. உலக பிரகாரமாகத்தான் நீ தோற்று இருக்கிறாய். கிறிஸ்துவனுடைய கரத்துல ஒரு வெற்றி உனக்கு இருக்கிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள போகிற. ஆமென், ஆமென். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை பேசுகிறது ரொம்ப சுலபம், பின்பற்றுகிறது கடினான. என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நுகங்கள் லகுவானது, லகுவானது. ஆண்டவர் தன் மீது எல்லா சுமைகளையும் வைத்துக் கொண்டார். சிலுவையை சுமந்தார், நமக்காக பாரமான சிலுவை, அதை சுமந்தார், அவமானப்பட்டார். ஒரு பாவம் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார் நமக்காக. அதனால நம்மள அவமானத்துக்கு நேரம் விடவே மாட்டார். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தருவார். ஆமென், ஆமென். அந்த வார்த்தை சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் அதை எண்ணவே இல்லையா, நினைச்சு கூட பார்க்கல. தேவனை மாத்திரம் நினைத்து துதித்து மகிமைப்படுத்துகிறவன் அந்த முழு நிச்சயமாய் நம்பினான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நம்பிக்கையில் எப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம்? இந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல, அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டதான். 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது முதல் 2 வசனங்கள் வாசி கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீங்க முதல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. ஏன் இல்லைன்னா ஒரு லிஸ்ட் எப்படி வச்சிருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் இல்ல சிஸ்டர், எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல சிஸ்டர், பெரிய போராட்டம் சிஸ்டர். ஏன் போராட்டம் தெரியுமா? நீதிமான் என்பதை நீ விசுவாசிக்கல. நீ இல்லாத குறையை மட்டும் பேசிட்டு இருக்க. உன்னையும் என்னையும் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த மீட்பை உணரல. இங்கே அவன் விசுவாசித்தது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நமக்கோ கிறிஸ்து இயேசு ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் பாவமர கழுவி நீதிமான்களாய் தெரிந்து கொண்டார். ஆமென். அந்த மகிமையை உணர்றதே இல்லை. அதனாலதான் சமாதானம் இல்லை, அதனாலதான் சமாதானம் இல்லை. அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசி கேட்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பணும் முதல்ல. நம்ம தேவ மகிமையை அடைவோம். தேவ மகிமையை அடையிறதுனா என்ன?
தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல எது நமக்கு வந்தாலும் சரி, ஒருவேளை உலக பிரகாரமான விண்ணப்பங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. ஒருவேளை உடைந்து அழகுமே, பெற்றுக்கொள்ளலன்னு கண்ணீரோடு இருக்கிறோமே, யாருமே எங்களுக்கு உதவி செய்யலன்னு குற்றப்படுத்துகிறோமே, தேவன் கூட இல்ல மறந்தார் கைவிட்டார்னு சொல்றோமே, எதற்காக? அது என்ன? நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ன? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தேவ மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம். மற்ற எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுக்கு மேலாய் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தா, அவளை குறித்து வேதம் சொல்லுது. 1 சாமுவேல்ல வாசிக்கிறார். அவ என்ன செய்தாளா? தேவ சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய பிரேயர், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், 10வது வசனம் இப்படி சொல்லுது. வாசிப்போம். 1 சாமுவேல் 10 வாசிப்போம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் அவன் நிறைய பொருத்தனையோடு கூடிய ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், ஜெபிக்கிறான். எத்தனை வருஷம் நீங்க பார்க்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. அவள் நிந்திக்கப்பட்டாள், அவமதிக்கப்பட்டாள், பிரச்சனை மேல பிரச்சனை. ஒவ்வொரு ஆண்டும் தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் அவள் அவமானப்படுத்தப்படுகிறாள். இப்போ ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டோடு போறான், பொருத்தனையோடு போகிறாள். பொருத்தனையோடு போய் செபித்து விட்டு அன்னாள் என்ன செய்தாளா? எல்கானா அவளை தேற்றுகிறான். எப்படி தேற்றுகிறான்? கணவன் அவ அழுது பிள்ளை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்கானா சொல்லுகிறான், 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவோ? நான் என்னைக்காவது உன்னை ஏதாவது பேசி இருக்கிறேன், குறை சொல்லி இருக்கிறேன்? நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன். 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு கேட்கிறான். உன்னையோடு தான் தீர்மானம் பண்ணா, இனி மனுஷங்களோடு பேசுகிறது இல்லை, எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. ஒருவேளை நம்ம அன்னாளை பத்தி சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம். அன்னாள் என்ன செய்தானா? வருஷம் போனா அந்த வருஷம் தன்னுடைய குறை நிறைவாய் மாறும்படி ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போகிறாள் தேவ சமூகத்துக்கு. அது வரைக்கும் தேவ சமூகம் எப்படி இருந்த? ஏழி நாட்கள், இருண்ட காலம், தேவனுடைய வார்த்தை அரிதாய் இருந்த காலம், தேவ ஜனங்களோடு பேசாத காலம். அப்படியே மிகப்பெரிய ஒரு கேப் அங்கே இருந்தது. எந்த ஒரு அங்கே தேவ ஜனங்களோடு பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். அத்தனை தடைகளை உடைத்து அந்நாள் என்கிற ஒரு பெண்ணுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். நல்ல இங்கே அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். அங்கே ஒரு ஆசாரியன், அந்த ஆசாரியன் இவளை பார்த்து இவ குடித்து வெறுத்திருக்கிறாள்னு நினைச்சான். அவன் சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் மிகுந்த விசாரத்தினாலே கவலைப்படுகிறேன், அதனால விண்ணப்பிக்கிறேன், நான் ஒரு பிள்ளைக்காய் செபிக்கிறேன். அவன் சொன்னா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ பெற்றுக்கொள்வ, நீ போன்னு சொன்னான். இவ அதை வாங்கி கொண்டு, இப்ப கூட நம்ம ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மார்ச் மாதத்துல 1 தேதியில 2021ஆம் ஆண்டுல தேவ ஜனமே நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம்? எப்படிப்பட்டவர்களை நம்ம வீட்டுக்கு போகிறோம்? எப்பாவது அண்ணாள் ஜெபித்துட்டு வீட்டுக்கு போகிறானா? வீட்டுக்கு போகும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அண்ணாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்பிக்கை, நிச்சயமான நம்பிக்கை. எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளைய தருவாரு, ஒரு வேலைய தருவாரு, என் பிசினஸ ஆசீர்வதிப்பாரு, என்னை உயர்த்துவாரு. அந்த வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கை, அண்ணாளுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஜெபித்தது அண்ணாள், ஜெபத்தை கேட்டவர் தேவன். அவளுக்கு நல்லா தெரியும், நான் பிரேயர் பண்ணா என் தேவன் கேட்பாரு. அத்தனை ஆண்டு காலங்கள், இருண்ட காலம். அண்ணாள், நீங்க வேதத்தை நம்ம தியானிக்கும் போது அண்ணாளுக்கும் இந்த ஜெபத்துக்கும் இடையில, அதற்கு முன்னாடி யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க கேட்டாங்கன்னு பார்த்தா ஆட்கள் இல்லை, ஜெபிக்க ஆட்கள் இல்லை. ஜெபம் என்கிற
வார்த்தை. எங்க அண்ணா தான் போய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவள் பெற்றெடுத்த பிள்ளையோடு தான் தேவன் பேசினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எத்தனையோ பேர் இருந்தாங்க. தேவனுக்கு ஒரு பிள்ளை வேண்டியதா இருந்தது. அன்னாளை போல நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல ஒண்ணுமே இல்லை. அண்ணாட்ட பிள்ளை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா தேவாலயத்துக்கு வருடந்தோறும் வந்து தேவனை ஆராதித்தவள், மகிமைப்படுத்தினவள், துதித்தவள். இது இன்னைக்கு அதுதான் மிஸ். எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, மகிமைப்படுத்த முடியல. ஒரு ஆள் சண்டை போட்டா, இன்னைக்கு நிறைய அண்ணாள்கள் எப்படி இருக்காங்க, ஒரு ஆள் சண்டை போட்டா அந்த ஆளை விட 10 மடங்கு இது சண்டை போடும். பெற்றுக்கொள்ளுகிறது கடினம். ஒரு ஆள் சண்டைக்கு வரும்னு சொன்னா, நீ அண்ணானா எப்படி உன்னை வெளிப்படுத்த முடியும்? வருஷந்தோறும் பிரச்சனை பண்ணிட்டே இருந்துக்கா. ஆனாலும் ஒரு வருஷம் கூட நான் வரமாட்டேன்னு அவ சொல்லவே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவளுக்கு தெரியும், இவ போனா கண்டிப்பா நம்மோட சண்டை போடுவான்னு தெரியும். அவ சண்டைக்கு பயந்து கூட ஆலயத்துக்கு போகிறதை அண்ணா நிறுத்தவே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவனுக்கு பலி செலுத்துகிறதை அண்ணா நிறுத்தவே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு பிரச்சனைக்கு மேல அது தாண்டி போகும்போது, அந்த ஆண்டு கூட நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஏவுதலினாலே அண்ணாள் அங்கே ஜெபித்து இருக்கிறாள், பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் என் தேவன் நான் ஆராதிப்பேன் என்கிற விசுவாசம். அவ எப்ப போகலையா, பிள்ளையை பெற்றுக்கொண்ட பிறகு எல்கான கூப்பிடுறான், நீ ஆராதிக்க பலி செலுத்த வரையான்னு கேட்கும் போது அவ சொல்லுகிறா, இல்ல இப்ப நான் வரல, பிள்ளை பால் மறந்த பிறகு நாளை கொண்டு வந்து ஆலயத்துல செலுத்த வருவேன். எது ஆராதனை? எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். அவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். தேவன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தேவனுக்கு நம்ம வெளியே தெரியாது. ஒருவேளை சபைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவனுக்கு நல்லா தெரியும். அன்னாள் என்கிற ஒரு பிள்ளை, அன்னாள் என்கிற ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வாழ்க்கையில முழு நிச்சயமாய் நம்புகிறது. அவ ஜெபமே ஒரு ஆண் பிள்ளை. அவ ஜெபம் பண்றா, ஆண்டவரே நான் கொண்டு வந்தது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உமக்காகத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் வல்லமை உள்ளவர், நான் கேட்டா எனக்கு தருவார். அவன் ஏதோ நோக்கத்துக்காக என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அவர் சொன்ன ஆகும், அவர் கர்ப்பத்தை திறக்க அவராலே முடியும். இந்த ஆண்டு அதை செய்வார். அவன் விசுவாசத்தோடு போய் வெற்றி கொண்டார். அவள் கொண்டு போய் அங்கே தன்னுடைய பிள்ளை எத்தனை பேரால முடியும்? தான் பிள்ளையே இல்லாம பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டான். சின்ன பிள்ளை சாமுவேல் அங்கே படுத்துக் கொள்வானா. இவன் ஒரு இடத்துல, ஏலி ஒரு இடத்துல. தேவன் கூப்பிட்டான். ஏலின்னு கூப்பிடல, சாமுவேலே என்று சொன்னான். தடைகள் உடைத்து தேவன் மனுஷனோடு பேசினார். அது இருண்ட காலங்கள் முடிவடைந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் பெரியவர், இந்த மாதம் செய்வார். விசுவாசி தேவ பிள்ளையே, நீ நம்பு தேவ பிள்ளையே. ஒருவேளை இன்னும் ஆராதி, இன்னும் துதி தேவனை, இன்னும் மகிமைப்படுத்து, இன்னும் பரிசுமாயிரு, இன்னும் அன்பு நிறைந்த நபராயிரு. இதெல்லாம் எப்ப வரும்? என் வேதம் சொல்லுகிறது, அவள் அதற்கு பின்பாய் துக்க முகமாய் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருந்திருக்கிறாள். அல்லேலூயா. நீங்க அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் படிச்சீங்கன்னா அப்படி துதித்து பாடுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான், அன்னாள் தேவனை பாடி துதித்து ஆராதித்தார். நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பார்ட் மிஸ் ஆகுது. தேவனை துதிக்க மறந்துடுறோம், ஆராதிக்க மறந்துடுறோம், சண்டை போடுற நபர்களா இருக்கிறோம். ஒருவேளை அன்பு இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 6வது வசனம், 1 கொரிந்தியர் 13:6 இப்படியே சொல்றது. வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:6 நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. அநியாயத்துல சந்தோஷப்படாது. இன்னைக்கு நிறைய பேரு நாங்க துக்க முகமா இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு எதுல சந்தோஷப்படுறாங்க? அநியாயத்துல சந்தோஷப்படுறது. தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க,
நல்ல வரலையிலே சொல்லுங்க. எப்படி இருக்க வேண்டும் தேவ பிள்ளை, எப்படி நம்ப வேண்டும் தேவ பிள்ளை. அநியாயத்துல சந்தோஷப்படாதா, சத்தியத்துல சந்தோஷப்படுமா? வரலையிலே சொல்லுங்க. அநியாயத்துல சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும். நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யாரையாவது ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கிறது, யாரையாவது கேவலமா பேசிட்டு சிரிக்கிறது, யாரையாவது ரொம்ப மட்டமா பேசிட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் அநியாயத்துல சந்தோஷப்படுறது. யாராவது ஒரு நாள் கீழே விழுந்துட்டா சிரிக்கிறது, யாராவது ஒரு நாள் ஒருவேளை உருவம் வித்தியாசமா இருந்தா சிரிக்கிறது, மற்றவர்களை குறித்து குறை பேசி சிரிக்கிறது, இதெல்லாம் அநியாயத்துல சந்தோஷப்படுறது. ஒரு நாள் அப்படியே தோற்று போய் உடைந்து போய் நஷ்டப்பட்டு தெருவுல நின்னா சிரிக்கிறது, அநியாயத்துல சந்தோஷப்படுறது. சத்தியத்துல சந்தோஷப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு. சத்தியத்துல சந்தோஷப்படுறது அங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதுறான். அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும். என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும். ஏசு அப்படிதான் செஞ்சாரு. அவர் மட்டும்தான் அப்படி இருக்க முடிந்தது பூமியில. சகலத்தையும் தாங்கினான், எல்லாத்தையும் தாங்கினான். அவர் இயேசு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்ட போது, விசாரணையில நிறுத்தின போது, அவரை பிடித்த போது, அவரை குற்றவாளியாய் பிடித்த போது, அவர் அந்த எருசலேம் வீதிகளில நடந்த போது, அவரை வாரினாலே அடித்த போது, அவர் விரோதமாய் எழுப்பி பேசின போது, அவர் ஊழிய பாதையில் இருந்த போது எத்தனை 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 அவமானங்களை இயேசு சுமந்திருக்கிறான். எத்தனை அவமானங்கள், எத்தனை அவமானங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சன் ஏதோ பெரியாள் மாதிரி வந்துட்டான் சொல்றான். எத்தனை தாண்டி அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்பட்டார். சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் விசுவாசித்தார். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். நம்பிக்கை, நம்பிக்கை அனுச்ச நிச்சயமாகவே முடிவு. நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தொடர்ந்து சொல்லிட்டு சொல்றாரு அங்கே நம்பிக்கை. தொடர்ந்து சொல்கிறார், வாசிங்க அந்த வசனத்தை. சகிக்கும். இன்னைக்கு சகிப்பு தன்மை இல்ல. குடும்பங்களில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விரோதமா பேசுறது ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானான ஒரு கேள்வி, அல்லது இந்தியாவும் சீனாவுமான ஒரு கேள்வி. இன்னைக்கு பாருங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் உறவுகள். நம்ம இன்னும் அழகா சொல்லலாம், தேவனாலே கொடுத்த உறவு. அது கணவன் ஆனாலும், மனைவி ஆனாலும், பிள்ளைகளானாலும், சகோதரர்களானாலும், சகோதரிகளானாலும், யாரா இருந்தாலும், ஒருவேளை உங்க நெய்பரா இருந்தா கூட நீ ஒன்னும் டிசைட் பண்ணல அந்த வீட்டுக்கு பக்கத்துல நீ இருக்கணும்னு தேவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் வசனம் சொல்கிறது சகலத்தையும் சகிக்கும். பொல்லாத ஆள் சிஸ்டர், ஓயாம சண்டை போடுவாரு, போட்டு போறது. நீ சகிக்க 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 அவர் நினைப்பாரு. முதல்ல நினைப்பாரு இதுக்கு சொரணை இல்லைன்னு. முதல்ல நினைப்பாரு இது என்னது, இவ்வளவு கத்தனாலும் சண்டைக்கு வர மாட்டேன்னு நினைப்பாரு. அடுத்து புரிந்து கொள்வார் இது கிறிஸ்துவின் அன்பு என்பதை. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே சகலத்தையும் சகிக்கும். அடுத்து சொல்லப்பட்டு வாசிங்க. ஒரு காலம் ஒழியாது. அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது, இருமாப்பால் இராது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிரில வருவாங்க ஒரு ஆளு, அது எப்படி இருக்கும்? நீ போனா போதும், இருமாப்பு. நிறைய பேருக்கு என்னது? நிச்சயமாகவே முடிவு தெய்வ பிள்ளைய. ஆபிரகாம் குறிச்சு வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் அவருடைய சகோதரனுக்காக யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்போது இந்த சாலமன் ராஜா அவனை பார்த்து சொல்றான், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ சண்டை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்ட, சரி அந்த மனுஷங்களை எல்லாம் நான் கொடுத்துறேன், நீ என்ன செய், இங்க உனக்கு எல்லா பொருட்கள் எல்லாம் கொடுக்குறேன், உனக்கு பணம் எல்லாம் கொடுக்குற. ராஜா சொல்ற எல்லாம் கொடுக்குற ஆபிரகாம் உனக்கு தான், மனுஷர்களை மட்டும் எனக்கு தான். ஆபிரகாமுக்கு அந்த மனுஷர்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அவன் மனுஷனை வச்சு என்ன பண்ண போறான்? நீங்க நிறைய செய்திகளுக்கு படிக்கிறோம், பிள்ளைகளையே வித்துடுறாங்க, பெற்றோரையே கொண்டுடுறாங்க பிள்ளைகள இல்ல. நிறைய செய்திகள் அப்படி இருதயத்தை உடைக்கிற செய்திகள். ஆபிரகாம் சொல்றாரு என்னை நீ ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னுடைய அந்த கால்ல இருக்கிற அந்த செருப்பு அதனுடைய வார கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
வாரம் கூட எடுக்க மாட்டேன். இது என்ன அன்பு? அந்த மனுஷர்கள் மீது எவ்வளவு அன்பு இருந்திருந்தா, அந்த மனுஷர் அந்த குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பு இருந்தா, யார் அவன்? அந்த குடும்பம் தான் இவனை விட்டு பிரிந்து போன குடும்பம். அந்த குடும்பம் தான் இவனோடு கூட சண்டை போட்ட ஒரு குடும்பம். அப்படி பிடிச்சிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்து நம்மள அந்த வித்துட்டு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. நாம சகலத்தையும் சகிக்குவான். அது இருமாப்பாயிராது. வாசிங்க. நீடிய சாந்தமும் தயவு உள்ளது, பொறாமப்படாது. அன்பு என்ன செய்யாது? ஒரு ஆள் கொஞ்சம் நம்மளை விட மேல வந்துட்டா ஃபாஸ்டிங் போட்டுறது. ஆண்டவரே இது நல்லா இருக்கணும்னு ஃபாஸ்டிங் எடுத்தோ இல்லையோ, அது நாசமா போடணும் ஃபாஸ்டிங் எடுக்கும். சிஸ்டர் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சிஸ்டர் இவங்களை மட்டும் ஆண்டவரே? இன்னைக்கு கூட ஒரு அம்மா எனக்கு கேட்டுச்சு, எனக்கு புரியாத நிறைய கேள்விகள். திடீர்னு ஒரு போன் வந்துச்சு, எடுத்து அந்த அம்மா கேக்குது, என்ன கேக்குது? நான் கூட திறமையா தான் எடுத்து கொடுத்தா. என்ன அப்படின்னும் போது ஒரு அழுகையின் சத்தம், பயங்கரமா ஒரு ஆள் அழுகுறாரு. இந்த சிஸ்டர் எனக்கு எப்படியா உதவி செய்யுங்க, என்னமா பிரச்சனை? எங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு அழுகுறாரு, கத்துறாரு, அடிக்கிறாரு சிஸ்டர். நான் ஜெபிக்கலாம்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுவே பதிலையும் சொல்லிடுச்சு. என்ன ஆண்டு கேட்டு சொல்லுங்க சிஸ்டர் சீக்கிரம். இப்ப எனக்கு என்ன வேலை? ஆண்டவருக்கு ஒரு வேலை குடிக்கிறவன், கத்துறவன், அடிக்கிறவன் எதுக்கு அடிக்கிறான்னு எனக்கு சொல்லுவாரு. நான் உடனே அப்படியே சொல்லணும். நம்பிக்கை எப்படிப்பட்ட ஆட்கள்? குடும்பத்துல கிறிஸ்துவை நினைக்கணும், விசுவாசிக்கணும். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இவர். அதெல்லாம் போயிடுச்சு. யாராவது ஒருத்தர் போன் பண்ணி ஏதாவது கேட்டா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதையே பின்பற்றி வாழ்ந்துருக்கு. சிலுவையை தவிர மீட்பு இல்லை, சிலுவையை தவிர ரட்சிப்பு இல்லை, இயேசுவை தவிர வழியும் இல்லை. அவன் ஏமாந்துட்டாங்க. ஒருவேளை யாராவது குட்டி இதை சொல்றது அதை சொல்றது அப்படியே பின்பற்றி ஓடிடுறது. நான் சொல்லிட்டேன், இந்த சண்டே கூட சொன்ன ஒரு குரூப்க்கு, தயவு செய்து தேவனை ஆராதிக்க வர முடியாதாலும் இந்த அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு யாராவது சொன்னா வராதுன்னு நாங்க அப்படிலாம் எதையும் சொல்றது இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். வசனம் சொல்லுகிறது நீடிய பொறுமையுடைய அன்பு என்ன செய்யும்? அதுக்கப்புறம் அந்த மட்டும் சொல்லிட்டேன், சத்தம் போட்டுட்டு வச்சுட்டான மனசு வலிக்குது. ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச நீர், ஒருவேளை அந்த அம்மாக்கு தெரியாமல் இருக்கலாம்ல? இல்ல, ஆமாம். அவர் எதுக்கு குடிக்கிறாரோ எதுக்கு அடிக்கிறாரோ தெரியாது. குடும்பத்தை ரட்சிக்க சாமி, குடும்பத்தை ரட்சிங்க. அவ்வளவுதான் நம்மளால முடியும். இன்றைக்கு ஒரே ஒன்று தான், நம்மளாம் தேவ பிள்ளைகள். அந்த வசனம் அழகா அன்பை குறித்து எழுதிட்டான். நீடிய பொறுமையும் மிகுந்த சாந்தமும் உள்ளதான். என்ன செய்யும்? மிகுந்த தயவு உள்ளது. வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. ஒருவேளை அயோக்கியமானதை செஞ்சுட்டு நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் எது அயோக்கியமானது. கடந்த நாட்டுல ஒரு சகோதரன் என்கிட்ட ஒரு செக்கு காட்டா, உடைஞ்சு போயிட்டாரு. கஷ்டப்பட்டு வேலை செய்து ரிட்டைர்மெண்ட் ஆகி பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாரு. ஒருத்தருக்கு தர வேண்டிய செக்குக்காக, பணத்துக்காக ஒரு சைன் பண்ணி செக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் செக் எழுத தெரியாது. இவர் சொல்லிட்டா கொடுங்க, நான் எழுதிக்கிறேன். இவர் கொடுத்தது ஒரு 1000 ரூபாய்க்கான செக்கு. அவர் எழுதி கொண்டது 10 லட்சம். அயோக்கியமானது. எழுதி எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டார். ஒரே நாள் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க கூட இவருக்கு தெரியல. இவர் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து ரிட்டைர்மெண்ட் பணம் இருக்குதுன்னு ஒரு கையில அந்த புக்கையும் பையில வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு அலைந்து கொண்டே இருக்கிறார். எங்கேயாவது ஒரு சின்ன இடத்த வாங்கி வீடு கட்டி நானும் என் மனைவியும் இருந்து கொள்வோன்னு. ஆனா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை அதுதான் ரொம்ப வலிச்சு எனக்கு. யாருன்னு கேட்டேன். அவர் யாரு? சிஸ்டர், அவர் ஒரு ஊழியர்தான் சிஸ்டர். அதுல காணிக்க கொடுக்கறதுக்கு காசு இல்லை சிஸ்டர், அதற்காக செக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவச்சந்திரே, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு, அயோக்கியம், ஏமாத்துறது, பொய் சொல்றது,
போலித்தனமா பேசுறது, அப்படியே பயமுறுத்துறது, இப்படி தரலன்னா இப்படின்னா ஆண்டவர் செய்யதான் பண்ணிடுவார், செய்யட்டும் சொல்லி செய்யட்டும். தேவன் அன்பானவர். நாம தேவன் அன்பாகவே இருக்கிறான், அன்பாகவே இருக்கிறான், அன்பாகவே இருக்கிறான். வசனம் அப்படிதான் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நம்ம நம்பிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார் 12:12 இப்படியே எழுதுகிறார். என்ன அந்த வசனம் இப்படியே சொல்லிட்டு வாசிங்க. 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? திரும்ப 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 வசனம் நம்பிக்கை பேசுற இடத்துல எல்லாம் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது. அது என்ன சந்தோஷம் தெரியுமா? உலக பிரகாரமானது இல்ல, அநீதி செய்கிறதுனால இல்ல, அக்கிரமம் செய்யறதுனால இல்ல, மற்ற விழுந்து போறத பார்த்து சிரிக்கிறதல்ல, பதில் சண்டை போடுறது இல்ல, நியாயம் நீதியில் பேசுறது இல்ல, சகலவற்றையும் சகிக்கிறது. ஆமென். அண்ணான் எல்லாவற்றையும் சகித்தான், ஆபிரகாம் எல்லாவற்றையும் சகித்தான். அதனால்தான் அடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்னைக்கு கூட நிறைய சொல்லலாம். வேலைகள் இல்லாத ஆட்கள், அவமானப்படுத்தப்பட்ட நிலையில தானியேல் அவனுடைய வேலையில அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்கணும்னு அப்படியே அவனை நெருக்கின போது நம்பிக்கை உடையனான். அவன் எப்பொழுது போல ஜெபிக்கிறவனா இருந்தான். தேவன் அவனை அதிகாரியை உயர்த்தினான். அவன் யோசிப்பு அவனுடைய வேலையில அவன் இருந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நிச்சயமாக இந்த இடத்துல கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சிறைச்சாலையில் இருந்த போது கூட தேவனை நம்பி இருந்தான். அதனால்தான் அவனை தேவன் ஒரு அதிகாரியை உயர்த்தினான். இந்த நாளில கூட உடைய நம்பிக்கை வீண் போகவே வீண் போக. எஸ்தர் என்கிற வாலிபத்திலே இருந்தார். ஏற்ற துணை பார்த்து கொடுக்கிற தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில தேவனே அந்த காரியத்தை, திருமண காரியத்தை அவளுக்கு செய்து கொடுத்தார். காரணம் என்ன? அவளுக்கு இருந்ததான நம்பிக்கை. தேவனை சார்ந்து எல்லாம் ஒன்னொன்னு கேட்டு வாங்கிட்டாங்களா, இவன் மாத்திரம் கொடுத்தது போதும் என்று சொல்லி தன்னுடைய அழகை அவள் பராமரித்ததை குறித்து வேதம் அநேக காரியங்களை பேசுகிறது. அவளுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம், ஜெப வாழ்க்கை அவளை ஆசீர்வதித்து உயர்த்தினது. ஆமென். நிச்சயமாகவே தேவ ஜனமே, முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாம் கண்களை எங்களை அளவில்லாமல் நேசித்து எங்கள் அன்பு இந்த ராத்திரி வேலை நீங்க சொன்னீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்க. ஆபிரகாம் ஆண்டவரே முழு நிச்சயமாய் நம்பினான் என்று இருக்கிறது. ஆண்டவரே அவன் அவிசுவாசியா இருக்கிற, ஆண்டவரே அவன் சந்தேகப்படலன்னு வாசிக்கிறவன் எல்லாவற்றையும் சகித்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் அண்ணாள் ஆண்டவரே தேவ சமூகத்துல வைத்த விண்ணப்பம் கண்டிப்பா நிச்சயமா தேவன் தருவார் என்று விசுவாசித்து அதற்கு பிறகு அந்நாள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு வாசிக்கிறவன் இந்த நாளில கூட தாவை இந்த மாதத்துல நீ கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொருடைய இருதயத்திலும் எதற்காய் காத்து கொண்டிருக்காங்களோ உனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போலவே ஆண்டவரே நாங்கள நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கத்தக்கதா, ஆண்டவரே கர்த்தாவே அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதான் தேவனை ஒவ்வொருவரையும் நடத்துபடி செபிக்கிறேன். ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீரான். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அநேக வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.